இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 2-11 முடிய. யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் என்றெல்லாம் சொல்லி அனுப்புகிறார். அன்பிற்குரியவர்களே, இப்படி மெசியா வந்தால் என்ன நடைபெறும்? பார்வையற்றவர்கள் பார்வை பெறுவார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள், எளியவர்க்கு நற்செய்தி அறிவிக்கப்படும், இறந்தவர்கள் உயிர்ப்பு பெறுவார்கள். இவ்வாறு மெசியாவினுடைய வருகையை குறித்த அடையாளங்களை எல்லாம் நடைபெறுவதை நீங்கள் போய் யோவானிடம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அனுப்பப்பட்டவர்கள் சென்ற பிறகு இயேசு ஆண்டவர் யோவானை பற்றி அவர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். யாரை பார்க்க போனீர்கள்? எதை பார்க்க பாலைநிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினர்களையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது மிக முக்கியமானது. அன்பிற்குரியவர்களே, இந்த இயேசுவினுடைய வார்த்தை மிக முக்கியமானது. உலகிலே பெரிய அரசர்கள் இருக்கலாம், பெரிய பெரிய பிரபுக்கள் இருக்கலாம், ஜமீன்தார்கள் இருக்கலாம், நாட்டாமைகள் இருக்கலாம், பெரிய மனிதர்கள் இருக்கலாம், அறிஞர்களாக கலைஞர்களாக அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் இறைவாக்கினர் என்று அனுப்பப்படுகிற, கடவுளால் அனுப்பப்படுகிற மனிதர் இணையற்ற ஒரு மனிதர். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பார்க்க போனது ஒரு இறைவாக்கினர். இறைவாக்கினரை விட மேலான ஒருவர், கடவுளுடைய தூதன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதையும் கூட இன்னும் ஒரு படி மேலாக, இந்த கடவுளுடைய தூதனை விட விண்ணரசில் சிறியவர்களும் கூட பெரியவர்கள் என்று குறிப்பிடுகிறார். இதில் நமக்கு முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய கருத்து என்ன? கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் கடவுளுடைய சொந்த பிள்ளைகள், உடன்பிறப்புகள், உறவுகள். தூதனாக இருப்பவனை விட உடன்பிறப்புகள் உயர்ந்தவர்கள் தானே, நெருங்கியவர்கள் தானே. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் நாம் கடவுளுடைய பிள்ளைகள். அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீமை எதுவும் நடக்க அனுமதிப்பாரா? நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டால் தீமை எதுவும் நம்மை அணுகாது, நம் உறைவிடத்தை நெருங்காது. அவர்களுக்கு எதிராக, தீமைக்கு எதிராக வெண்கலச் சுவராக உன்னை மாற்றுவேன். அப்படியென்றால் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தையை கேட்பதும் அதன்படி நடப்பதும் உலகிலேயே மிக சிறந்தவர்களாக நம்மை மாற்றுகிறது, கடவுளுடைய பிள்ளைகளாக ஆக்குகிறது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பல முறை கேள்விப்படுகிறோம், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று. கனி இருக்கும் பொழுது எதற்காக காயை தேட வேண்டும்? நமக்கு நீரோடையை எதற்காக தேட வேண்டும்? ஊற்று நம்மிடம் இருக்க நீரோடையை ஏன் தேட வேண்டும்? எல்லாம் வல்ல இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில ஊற்றாக இருக்கிற உம்மை நாங்கள் பற்றி கொள்ளவும், நீரோடைகளை பற்றி கேள்விப்படாமல், நீரோடைகளை பற்றி கவனம் செலுத்தாமல், நாங்கள் எப்பொழுதும் ஊற்றண்டையே இருந்து ஊற்றிலிருந்து வருகின்ற வாழ்வை அனுபவிக்க எங்களுக்கு ஞானத்தை தருவீராக.
கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்லுவதைப் போல நீர் எங்களுக்கு வாழ்வாக இருக்கிறீர். வாழ்வின் சில அடையாளங்களை நாங்கள் ஏன் பற்றி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளவும், அதனால் விண்ணரசில் நாங்கள் பெரியவர்களாகும் பொருட்டு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பயணிக்கவும் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.